வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த விடல 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 5க்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடந்துச்சு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ். ஸோ இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் பாஸ் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்களான்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல. 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. 22ஆம் தேதியிலேருந்து ஏயோட வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வேல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 30ஆம் தேதி வெட்னஸ்டே தான் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. ஸோ அது வரைக்கும் ஓவராலாக பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன நடந்திருக்கு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் நம்ம எக்கனாமிக்ஸ் வேல்யூஷன் எடுத்துக்கலாம். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 எடுத்தால் பாஸு. ஸோ 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க் வந்து வாங்கிட்டாங்க. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்லாம் ஸோ ஏதாவது எழுதியிருந்தால் அங்கங்கே 1 மார்க் 2 மார்க் போட்டு முடிஞ்ச வரைக்கும் 25 மார்க் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லை, காமர்ஸ் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் 10 மார்க் 6 மார்க் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு ஏதாவது ட்ராப் பண்ணி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட் இது மாதிரி எழுதி அண்டர்லைன் பண்ணியிருந்தேன். அதுக்குமே கீழே அண்டர்லைன் பண்ணி மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் டே 5க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 11th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான வேல்யூஷன் பண்ணல, லிபரலாக தான் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, மேக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லிபரலாக தான் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக 1 மார்க் மட்டும் அட்டன் பண்ணவங்க எதுவுமே வந்து பண்ண முடியாது. 1 மார்க் அட்டன் பண்ணி சம் போட ட்ரை பண்ணியிருக்கிறான், 2 மார்க் ட்ரை பண்ணியிருக்கான், 5 மார்க் ட்ரை பண்ணியிருக்கான், 3 மார்க் ட்ரை பண்ணியிருக்கான், பாஸ் பண்ணணும்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது, ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எழுதுனவங்களுக்கு மட்டும்தான் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போட்டு வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி பயாலஜி பொறுத்த வரைக்கும் இப்போ பயோஜுவாலஜி நம்ம பயோபாட்னி எடுத்துக்கலாம். பயோபாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா 16 மார்க் வந்து எடுத்துட்டான். பயோஜுவாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2 மார்க் எடுத்திருக்கான். ஸோ அப்போ அவன் ஃபெயிலாக பாஸான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அவன் பாஸ் தான். மொத்தமாக நமக்கு பயாலஜியில் பயோபாட்னி, பயோஜுவாலஜி ரெண்டையுமே சேர்த்து 15 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸு, சரிங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த வேல்யூஷன் கூட அப்படி தான் இருந்துச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பயோபாட்னியில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து 7 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதியிருக்காங்க. பயோஜுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 1 மார்க் வந்து கரெக்டாக எழுதியிருக்காங்க. டயக்ராம் படம் இந்த மாதிரி போட்டதுனால அவனை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. 20 மார்க் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடை திருத்தும் பணி, அதாவது ஏப்ரல் 2025 ஏயோட வேல்யூஷன் டே 5க்கான அப்டேட் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக +1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மறந்துடுங்க. ஸோ மெயினாக வந்து +2 இனிமேல் கான்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்கள். +1 பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதும். ஸோ வேல்யூஷனும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவராக தான் போயிட்டுருக்கு. ஸோ மெயினாக இந்த வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு, சரிங்களா? கண்டிப்பாக சென்டம் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பியூர் சயின்ஸ் பாட்னியில் சென்டம் வந்திருக்கு, ஜுவாலஜியில் வந்திருக்கு, எக்கனாமிக்ஸில் வந்திருக்கு. இந்த டைம் 11th நிறைய சென்டம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த டைம் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம் 11th. ஏன்னா அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்காத எதிர்பார்க்காத கொஷினாக வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் டஃப்பு. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் கிரேஸ் மார்க்கும் 2 மார்க் வந்து கொடுத்ததுனால ஃபிசிக்ஸில் இந்த டைம் சென்டம் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ண கீ ஆன்சர் எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நான் நிறைய வீடியோ அப்டேட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸாகவும் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். நான் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் அப்டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் +1 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன குரூப்பு, உங்களுக்கு என்ன ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் இதான் அப்டேட் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து எப்படி மார்க்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, எப்படி மார்க் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு மாடல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுவேன். மாடல் தான். ஸோ அதையும் வந்து பாருங்கள். ஸோ மெயினாக வேல்யூஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸில் சென்டம் மார்க் வாங்கியிருக்காங்க, பயாலஜியில் நிறைய சென்டம் வந்திருக்கு, பியூர் சயின்ஸ் பாட்னி ஜுவாலஜியில் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மேக்ஸில் அசால்ட்டாக சென்டம் மார்க் வந்து வாங்கியிருக்காங்க, பிஸ்னஸ் மேக்ஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கியிருக்காங்க, ஹிஸ்ட்ரிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 95லேருந்து 97 above வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்திருக்கு. ஸோ இதான் இன்றைக்கி 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் டே 5க்கான அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து என்னென்ன பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் நடக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா மறக்காத மாணக்கராசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் நடந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சென்டம் மார்க் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப்புங்கிறதுனால மேக்ஸ் வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக தான் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காத ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.